ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து நிஃப்டி ஐடி மார்க்கெட் கிராஷ் பத்தியும் ஓப்பன் ஏஐ ஆல வந்த ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் டிஸ்ரப்ஷன் பத்தியும் தான். ஆமா, இன்னைக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ஏன் ஒரு 3-year லோக்கு போயிருக்கு அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். கரெக்ட். அண்ட் இந்த அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் திஸ் வீடியோ. நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களோட எஃபர்ட்டை என்கரேஜ் பண்ணும். கண்டிப்பா. அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் இருக்கு. நாம இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் அப்புறம் ரீஸ்ட்ரக்சரிங் சர்வீஸ் ஆஃபர் பண்றோம். இந்த சர்வீஸ்ல உங்களோட போர்ட்ஃபோலியோ பத்தின ஒரு டீடைல் ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்கை ப்ளீஸ் ஃபில் பண்ணுங்க. ரைட். தலால் ஸ்ட்ரீட்ல இன்னைக்கு நடந்த இந்த ரத்த கழறிக்கு உண்மையான ரீசன் என்ன? இது வெறும் மேக்ரோ ஃபேக்டர்ஸ் மட்டும் தானா, இல்ல நம்ம இந்தியன் ஐடியோட பிசினஸ் மாடலுக்கே வந்த ஒரு நேரடி ஆபத்தா அப்படிங்கறத அலசுறது தான் நம்ம நோக்கம். ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டா டாபிக்ல போயிடலாம். மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்பர்ஸோட முதல்ல பாப்போம். ரைட், லெட்ஸ் அன்பேக் திஸ். இன்னைக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல -3.73% கிராஷ் ஆயிருக்கு. ஆமா, 28,234ல க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்லி. இது மே 2023க்கு அப்புறம் மார்க்கெட் பாக்குற ஒரு மிக குறைந்த புள்ளி, லைக் ஒரு 3-year லோ. இதுக்கு முக்கிய காரணம் ஒரு தனியான ஏஐ அனௌன்ஸ்மெண்ட் தான். கரெக்ட். ஓப்பன் ஏஐ நிறுவனம் டிப்ளாய்கோ அப்படின்னு ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஓப்பன் ஏஐ டிப்ளாய்மெண்ட் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இது ஒரு ஏஐ நேட்டிவ் என்டர்பிரைஸ் டெக்னாலஜி ஃபர்ம். சும்மா சாதாரணமா ஆரம்பிக்கல. ஸ்டார்டிங்லேயே இதோட வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $10 பில்லியன். அது மட்டும் இல்லாம $4 பில்லியன் மேல ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இவங்களோட பார்ட்னர்ஸ். யார் அந்த பார்ட்னர்ஸ்? பெரிய ஆட்களா? ரொம்ப பெரிய ஆட்கள். கோல்ட்மன் சாக்ஸ், சாஃப்ட் பேங்க், வாபோ பிங்கர்ஸ், டிபிஜி, பெயின் கேபிட்டல், அப்புறம் குறிப்பா கேப்ஜெமினி, மெக்கின்சி மாதிரியான பெரிய கம்பெனிஸ். வாவ், மெக்கின்சியும் இருக்காங்களா? இது நிஜமாவே பெரிய விஷயம்தான். அது மட்டும் இல்லாம முதல் ஆக்ஷனா லண்டனை சேர்ந்த டொமோரோ அப்படிங்கிற ஒரு ஏஐ என்ஜினியரிங் ஃபர்மையும் அக்வயர் பண்ணிருக்காங்க. ஓகே, ஒரு நிமிஷம். அந்த டொமோரோ கம்பெனில எத்தனை பேர் இருப்பாங்க? சுமார் 150 ஏஐ என்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ரைட். இப்போ இது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இதுவரைக்கும் நமக்கு சமையல் பொருட்களை மட்டும் வித்துட்டு இருந்தவங்க இப்போ நேரடியாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கே சமைச்சு பரிமாற ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. பெர்ஃபெக்ட் அனாலஜி. அதுதான் எக்ஸாக்ட்டா நடக்குது. அவங்க டூல மட்டும் கொடுக்காம சர்வீஸையும் கொடுக்க வராங்க. அண்ட் இதே நேரத்துல ஆந்த்ரோபிக் நிறுவனமும் சும்மா இல்ல. அவங்களும் பிளாக்ஸ்டோன் அப்புறம் கோல்ட்மேன் சாக்ஸ் சப்போர்ட்டோட $1.5 பில்லியன் ஏஐ சர்வீசஸ் பிளாட்ஃபார்மை தொடங்கியிருக்காங்க. ஆமா, சோ இது மொத்தமா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கதான் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வருது. இந்த புது ஏஐ கம்பெனிஸ் ஏன் டலால் ஸ்ட்ரீட்டை இவ்ளோ பயமுறுத்துது? இது எப்படி நேரடியா நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸை பாதிக்கும்? பாத்தீங்கன்னா, ஓப்பன் ஏஐயோ ஆந்த்ரோபிக்கோ பொதுவா சாஃப்ட்வேர் உருவாக்குற கம்பெனிஸ். அவங்க எப்படி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்க்கு போட்டியா மாற முடியும்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, அவங்க பிசினஸ் மாடல் வேற, நம்ம ஐடி கம்பெனிஸ் மாடல் வேற தானே. அதுதான் இல்ல. பிரச்சனை என்னன்னா, இந்த டிப்ளோகோவோட மெயின் நோக்கமே ஹெல்பிங் என்டர்பிரைசஸ் டிப்ளாய் ஏஐ அட் ஸ்கேல். ஓஹோ, அதாவது ஏஐயை இம்ப்ளிமெண்ட் பண்றது. எக்ஸாக்ட்லி. இதுதான் நம்ம டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக் மாதிரியான கம்பெனிஸ் பண்ற ஐடி கன்சல்டிங், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் சாஃப்ட்வேர் டிப்ளாய்மெண்ட் வேலைகள். சோ இப்போ ஏஐ நேட்டிவ் கம்பெனிஸ் நேரடியாக இதே மார்க்கெட்ல நுழைஞ்சு இந்தியன் ஐடி கம்பெனிஸ் குறிவைக்கிற அதே கிளைண்ட்ஸ் அப்புறம் கான்ட்ராக்ட்ஸ்க்கு போட்டி போடுறாங்க. கரெக்ட். இதனால தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. இந்த பயத்துல தான் இன்னைக்கு எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பிளட் பாத் அப்படின்னே சொல்லலாம். நான் நம்பர்ஸ் பார்த்தேன். ரொம்ப மோசமா அடி வாங்கியிருக்க கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா டெக் மஹிந்திரா -4.43%. ஆமா, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் -4.33%. ஹெச்சிஎல் டெக் ஒரு 4.11% டவுன். அப்புறம் நம்ம பெரிய கம்பெனிஸும் தப்பல. டிசிஎஸ் ஒரு 3.87%, விப்ரோ 3.62%, இன்ஃபோசிஸ் 3.12% டவுன். ஆனா கொஞ்சம் டிஃபென்சிவா இருந்த கம்பெனிஸும் இருக்கு. லைக் OFSS -2.48, அப்புறம் எம்பாசிஸ் -2.49%. ரைட். இப்போ எனக்கு ஒரு டவுட். இந்த வீழ்ச்சிக்கு ஓப்பன் ஏஐ மட்டும்தானா காரணமா, இல்ல வேற ஏதாவது மேக்ரோ ஃபேக்டர்ஸ் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு மொத்த மார்க்கெட்டுமே கொஞ்சம் வீக்காக தானே இருந்துச்சு. நீங்க கேக்குறது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். உண்மைதான். இன்னைக்கு நிஃப்டி 50 சுமார் 1.83% டவுன். சென்செக்ஸும் ஒரு 1.92% டவுன். அப்போ ஐடி செக்டர் மட்டும் இதை விட 2 மடங்கு அதிகமா அடி வாங்கியிருக்கு. ஆமா, இதுக்கு காரணம் ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கிற மேக்ரோ ஹெட்வின்ஸ் தான். அது கூட இந்த ஏஐ நியூஸ் சேர்ந்த உடனே ஒரு பெரிய இம்பாக்ட் வந்துருச்சு. அந்த மேக்ரோ ஹெட்வின்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம், ருப்பியோட மதிப்பு லைஃப் டைம் லோல இருக்கு. இது இம்போர்ட் ஹெவி செக்டார்ஸ்க்கு ஒரு பெரிய பிரஷர் கொடுக்கும். ஓகே, அப்புறம் எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோஸ் தொடர்ந்து அதிகமாயிட்டே வருது இல்லையா? எக்ஸாக்ட்லி. வெளிநாட்டு முதலீடுகள் வெளியே போயிட்டே இருக்கு. மூணாவது ஹை க்ரூட் ஆயில் பிரைசஸ். அதனால காஸ்ட் பிரஷர் அதிகமாகுது.
சோ இந்த 3 மேக்ரோ ஃபேக்டர்ஸும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல ஒரு சீசனல் ஃபேக்டரும் இருக்கு. இத நாம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோட சேர்த்து பார்க்கணும். சீசனல் ஃபேக்டரா? அதாவது இந்த மே மாசத்துல நடக்கிற விஷயமா? கரெக்ட். கடந்த 18 வருஷங்கள்ல ஒரு 10 வருஷம் நிஃப்டி ஐடி வந்து மே மாசத்துல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கு. ஓஹோ, சோ செல் இன் மே அண்ட் கோ அவே அப்படிங்கிற அந்த மார்க்கெட் பழமொழி இங்க வேலை செய்யுது. ஆமா, இந்த சீசனல் வீக்னஸும் இப்ப வந்த இந்த ஸ்ட்ரக்சரல் கன்சர்னும் ஒன்னா சேர்ந்துக்குச்சு. அதனாலதான் இவ்ளோ பெரிய கிராஷ். ரைட். சோ இதெல்லாம் கேட்கும்போது ஒரு இன்வெஸ்டரா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியன் ஐடி கம்பெனிஸோட கதை இன்றோடு முடிஞ்சிடுச்சா, நாம உடனே பேனிக் ஆகி செல் பண்ணணுமா? நோ, கண்டிப்பாக இல்ல. தி கோர் த்ரெட் இஸ் ரியல். ஆனா அது இமிடியேட் த்ரெட் கிடையாது. அப்படினா உடனே எந்த பாதிப்பும் வராதா? நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸோட மிகப்பெரிய பலமே லேபர் ஆர்பிட்ராஜ் அப்புறம் லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் தான். அதாவது குறைஞ்ச செலவுல நிறைய பேரை வச்சு பெரிய ப்ராஜெக்ட்ஸை முடிக்கிறது. ஆமா, இப்போ எவ்வளோ பெரிய ஏஐ வெஞ்சரஸ் வந்தாலும் இந்த ஸ்கேலை உடனடியாக டிஸ்பிளேஸ் பண்றது சாத்தியமே இல்ல. இதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம். அப்ப இது ஒரு நாள்ல நடக்கிற ஈவென்ட் இல்ல, ஆனா ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி. ஃபியூச்சர்ல ட்ரெடிஷனல் ஐடி அவுட்சோர்சிங்ல ஒரு பெரிய மார்ஜின் பிரஷர் வரலாம். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ரிஸ்க். ரைட். இப்போ இந்த ரிஸ்க்னால யாருக்கு அதிகமா பாதிப்பு வரும்? எந்த கம்பெனிஸ் ரொம்ப எக்ஸ்போஸ்டா இருக்காங்க? ஹெவி பிஎஃப்எஸ்ஐ அப்புறம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ற மிட்-டியர் ஐடி கம்பெனிஸ் தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அதாவது பெர்சிஸ்டன்ட், கோஃபோர்ஜ், எம்ஃபசிஸ் மாதிரியான கம்பெனிஸ். ஆமா, அவங்க தான் சீக்கிரமா கிளையன்ட் பிரஷரை ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா டிசிஎஸ் மாதிரியான லார்ஜ் கேப்ஸ்க்கு கொஞ்சம் சேஃப்டி இருக்கு. அவங்களுக்கு எப்படி சேஃப்டி? அவங்களும் அடி வாங்குனாங்கல்ல. அடி வாங்குனாங்க, ஆனா அவங்களோட ரெவென்யூ வந்து டைவர்சிஃபைடு. கவர்மெண்ட் டீல்ஸ், பிஎஃப்எஸ்ஐ டீல்ஸ் அப்படின்னு பல செக்டார்ஸ்ல இருக்காங்க. ஓஹோ, சோ ஒரு இடத்துல அடி வாங்கினாலும் இன்னொரு இடத்துல பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. கரெக்ட். அதனால Q1 FY27 ரிசல்ட்ஸ்ல மேனேஜ்மெண்ட் என்ன கைடன்ஸ் கொடுக்கறாங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஓகே. மார்க்கெட் இவ்ளோ பயத்துல இருந்தாலும் எப்பவுமே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கும்ல. இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக ஏதாவது வழி இருக்கா? பாசிட்டிவா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா வழிகள் இருக்கு. விஷயம், இந்த ஏஐ கம்பெனிஸ் இந்தியன் ஐடியோட போட்டி போடுறதுக்கு பதிலா அவங்க கூடவே பார்ட்னர் ஆகலாம். வாவ், தட்ஸ் a good point. அது நடக்குமா? ஆமா, ஏற்கனவே நடக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் அப்புறம் அஸ்யூர் கூட இணைந்து கோ-பில்ட் பண்றாங்க. சூப்பர். சோ டைரக்டா சண்டை போடாம சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம். வேற என்ன பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ் இருக்கு? Q1 FY27 ரிசல்ட்ஸ்ல இந்த கம்பெனிஸ் வந்து பெரிய டீல் வின்ஸ் அனௌன்ஸ் பண்ணாலோ இல்ல அவங்களோட ரெவென்யூ கைடன்ஸ் அப்கிரேட் பண்ணாலோ மார்க்கெட் சென்டிமெண்ட் உடனே மாறும். ரைட். அப்புறம் இந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்ல. கண்டிப்பா. மேக்ரோ லெவல்ல ரூபி ஸ்டேபிளைஸ் ஆகுறதும் FII ஃப்ளோஸ் மறுபடியும் பாசிட்டிவ் ஆகுறதும் மார்க்கெட்டை நல்லா தூக்கி நிறுத்தும். அண்ட் அடுத்த ஏர்னிங்ஸ் பால்ஸ்ல கம்பெனி மேனேஜ்மெண்ட் தங்களோட ஏஐ ஸ்ட்ராட்டஜி பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. அவங்க ஏஐயை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெளிவா சொன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் வரும். சோ நாம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இன்னைக்கு நடந்த இந்த 3.7% நிஃப்டி ஐடி வீழ்ச்சி அப்படிங்கிறது வெறும் ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட் மட்டும் கிடையாது. ஆமா, இது நம்ம இந்தியன் ஐடி சர்வீசஸ் மாடலுக்கே வந்து ஒரு லெஜிட்டிமேட் அப்புறம் ரொம்ப வெல் ஃபண்டடான ஒரு நேரடி போட்டியோட ஆரம்பம் தான். கரெக்ட். இப்போ இந்த அனாலிசிஸ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஏஐ கம்பெனிஸே நேரடியாக கிளையண்ட்ஸ்க்கு இந்த டெப்ளாய்மெண்ட் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சா நம்ம ஊர்ல ஐடி செக்டார்ல நம்பி படிச்சுட்டு வர லட்சக்கணக்கான இந்தியன் ஃப்ரெஷர்ஸ்க்கான என்ட்ரி லெவல் ஜாப்ஸோட நிலைமை என்னவாகும்? ஆமா, இது மார்க்கெட்டை தாண்டி நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு சமூக பிரச்சனை. எக்ஸாக்ட்லி. சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ப்ளீஸ் ஷேர் யுவர் தாட்ஸ் ஆன் திஸ் டாபிக் காமெண்ட்ஸ்ல. And finally, thanks for watching this video. Once again, please consult your financial advisor. This content is for only educational purpose. Thank you.